நாம வந்து பொங்கல் திருவிழாவை பத்தி பார்க்குறோம். பொங்கல் அப்படின்றது விவசாயத்தையும், பொங்கலையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா வந்து பொங்கல் அப்படின்ற திருவிழாவே விவசாயத்தின் பிறந்த குழந்தை அப்படின்னு தான் என்னோட பார்வை. இப்போ விவசாயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, விவசாயத்த பத்தி சங்க காலத்திலிருந்தே பல குறிப்புகள் இருக்கு. ஏன்னா, நம்ம சமுதாயம் சங்க காலம் தமிழகம் உருவானதுக்கு முதல் முக்கிய காரணமே விவசாயம் தான். இப்படிப்பட்ட விவசாயம் நம்மளுக்கு எவ்ளோ உதவி செஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி கம்பர் சொல்லியிருக்காரு, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆ அ கம்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "மோழி தரித்த கை" அப்படின்னும், அது "வெல்வேந்தன் நோக்கும் கை" அப்படின்னும் புகழ்ந்திருக்காரு. ஒரு வெல்வேந்தன், ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும், இப்ப வந்து நம்ம சிஎம்மா இருந்தாலும், நாம யார தான் நம்பி இருக்கோம்னா, அந்த விவசாயி. "ஊழி தரித்த கை" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கை எந்த மோழி தரித்த கைனா, அது வந்து அ இது விவசாயம் செஞ்சு காப்பு கட்டியிருக்கும்ல, அதனால வந்து விவசாயிய குறிக்கும். ஸோ இந்த மாதிரி அ ஒரு விவசாயம் அப்படின்றது அ அ அதுதான் முக்கியம். அதிலிருந்து தான் மன்னனே உருவாகுறான் அப்படின்ற அளவுக்கு கம்பன் புகழ்ந்திருப்பாரு. அதே மாரி வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "சுலப்பின் ஏற்றினது உலகம்" அப்படின்னு விவசாயத்த புகழ்ந்திருப்பாரு. அ ஒரு விவசாயம் அப்படின்றது உலகம் எப்படி உயிரோட இருக்குன்னா, உயிர்ப்போட இருக்குன்னா, அ அது வந்து உழவனால தான் இருக்கு அப்படின்ற மீனிங்ல அ திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து விவசாயத்த பல கோணங்கள்ல ஒவ்வொருத்தரும் அணுகுறாங்க. ஆனாலும் இப்ப புது வகையான ஒரு கருத்தியல் சிந்தனைகளும் வருது. அது என்னன்னா, அ இப்போ நாம அ நாம வந்து ஒரு ஆடு, மாட வந்து சுதந்திரம் இல்லாம ஒரு பட்டியில அடைச்சு வைக்கிறோம். அதுகிட்டருந்து அதிகப்படியான பால்கள கறந்துக்கிட்டு நம்ம சுயநலத்துக்காண்டி யூஸ் பண்றோம். அதே மாரி கோழிகளா இருக்கட்டும், அத நம்ம வெட்டி நம்ம இதுக்காண்டி அத வளர்க்குறோம். அத வெட்டி சாப்பிடுறோம். அதெல்லாம் வந்து அதுக்கு நிகழ்த்துற ஒரு கொடுமை மாரி எடுத்துக்கலாம். ஆனா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள ஒரு உயிரி சிறைப்பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிரி என்னன்னா, அதுதான் புல்லினமான நெல் மற்றும் கோதுமை அப்படின்னு. எப்படி சிறைப்பிடிச்சுச்சு? இப்போ நம்ம மென்டோஸ் அப்படின்ற ஒரு விளம்பரம் பார்த்திருப்போம். அ அவன வந்து கழுத வந்து அவன அடிச்சு, அடிச்சு வேலை வாங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அ அந்த மென்டோஸ சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அவனுக்கு அறிவு வந்துரும். அதனால கழுதைய அடிச்சு வேலை வாங்குற மாரி இருக்கும். ஸோ இத பார்த்திருப்பீங்க. இது மாதிரி ஒரு 1000 ஆண்டுகள் மனிதன ஒரு உயிரி சிறைப்பிடிச்சிருக்கு. அதுதான் இந்த புல் இனமான கோதுமை மற்றும் நெல். இத பத்தி தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். இத தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவ ஃபாலோவும் பண்ணுங்க. நன்றி.